நாட்டை காலம் ரூபம் தாகம் நாட்டை தாளம் ரூபகம்னு போட்டிருக்காங்க. நான் 4 வரி பாடிடுறேன். பாடி முடிச்ச கவனம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லித்தரேங்க. இப்படி வேணா உட்காருங்க சிவா, ஃப்ரீயாக உட்காருங்க. இப்படி வேணா தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தோவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே முதல் வரி எப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் 2 முறை சொல்லணும். நான் 1 முறை சொல்லுவேன், நீங்கள் 2 முறை சொல்லிக்கணும். சரியா? ஒவ்வொரு வார்த்தையும். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் செவியன் விடை ஏறியோர் தோடுடைய சொல்லணும். தோடுடைய சொல்லணும். தோடுடைய அப்படி சொல்லணும். தோடுடைய அப்படின்ட்டு வந்து உடனே சொல்லக்கூடாது. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி தூவன் வானா வாரமாக இருக்கக்கூடாது. பே சொல்லிக்கணும். தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தோவெண் மதிசூடி ஒரு வரி முழுவதும் சொல்லுவேன், அப்படி பின்னாடி சொல்லிடுறாங்க. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி
காடுடைய சுடலை பொடி பூசியன் ஆமாம், காடுடைய சுடலை பொடி பூசிங்கிறத நல்லா மேலே உயர்த்தி சொல்லணும். காடுடைய சுடலை பொடி பூசியன் ஒரு முறை. காடுடைய உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் இப்போ ஒரு வரி முழுசா அப்படி சொல்லுங்க. இன்னொன்று நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கும், நான் ஃப்ரீயாக உட்காந்துக்கும். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் பூவெண் மதிசூடி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பனின் தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய அப்படியே மேவிய நிற்கணும், அப்படியே ஒரு ஆவர்த்தனை வரைக்கும். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான்
செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய கொஞ்ச நேரம் அப்படியே மேவியே நின்றுட்டே இருக்கணும். பீடுடைய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சொல்லும்போது மேவியன்னு அப்படியே அந்த மேலேயே அந்த சுதியில் நிற்கணும். ரெண்டாவது சொல்லும்போது மேவிய பெம்மான் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிடணும். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே தோடுடைய செய்யும். ஒரு வரி 2 முறை சொல்லிக்கணும். சரியா? சொல்லுங்க பாப்போம். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி. எப்படி சொல்லணும்? காடுடையன்னு சொல்லக்கூடாது, காடுடைய சொல்லணும். துணை எழுத்து இருக்குல்ல, கான் இருக்குல்ல, ஏடுடைய பீடுடைய எல்லாமே நெடியில் இருக்கிறனால நீடு சொல்லணும். காடுடைய சுடலை பொடி பூசியன் அப்படி சொல்லுங்க, இல்லை பொடி பூசி அப்படின்னு சொல்லுவோம். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய அப்படி சொல்ல பீடுடைய அப்படிதான் போகணும். பீடுடையன்னு மேலே போயிடக்கூடாது. பீடுடைய பிரமாபுரங்கிற வார்த்தை தான் மேலே போகணும். சரியா? பீடுடைய பிரமாபுரம் மேவிய
கடைசி பாடல். அருணறிய மறை எழுதியிருக்கீங்களா? இருக்கா? கடைசி பாடல் இருக்கா? அவங்கள்ட்ட இருக்கா? அருணெறிய மறை வல்ல முனியகன். அருணெறிய மறை வல்ல முனியகன். அருணெறிய மறை வல்ல முனியகன். அருணெறிய மறை வல்ல முனியகன். பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய அருணெறிய மறை வல்ல முனியகன். அருணெறிய மறை வல்ல முனியகன். பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெம்மான் இவன் தன்னை. பெம்மான் இவன் தன்னை. அருணெறிய மறை வல்ல முனியகன். அருணெறிய மறை வல்ல முனியகன். பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்து ஞான சம்பந்தன் உரை செய்த. நம்ம அதை வைத்துணர்னு சேர்த்து சொல்லிக்கணும். வைத்து உணர்னு வேண்டாம். ஏன்னா அவங்க பிரித்து போட்டிருப்பாங்க. வைத்து உணர்னு சொல்லலாம். வைத்து உணர், சரியா? அப்படி சொல்லிடுவாங்க. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் அப்படி கீழே சொல்லிக்கணும். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை
தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. நீங்கள் ரெண்டும் சொல்லுங்க பாப்போம். சும்மா வாசித்து விடுங்க பாப்போம். இல்லை தோடுடைய செயல் சொல்லுங்கள். தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி இன்னும் நல்லா சத்தமா மேலே காடுடைய சொல்லும்போது காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய